எழுத்தாளர் திரு விந்தன் அவர்கள் எழுதின காதலும் கல்யாணமும் அப்படிங்கிற நாவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 2வது எபிசோட், காதல் மன்னன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். 2 நாள் விடுமுறைக்கு பிறகு ஏன் தான் வருகிறதோ இந்த திங்கட்கிழமை என்று அழுத்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தான் மோகன். காஃபியும் கையுமாக வழக்கம் போல் அவனுக்கு எதிர்த்தாற்போல் வந்து நின்றாள் அவன் அம்மா. இதே காஃபியை இதே கால நேரத்தில் குளிச்சுட்டு அந்த கூந்தல் கழுத்தில் விழுந்து போகிறல தலையில் ஒற்றை ரோஜாவோட அந்த கனவு கண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஓடிற்று அவன் கற்பனை. ஆனால் இவ்வளோ சூடான காஃபியை அந்த தளிர்கரம் ஏந்தலாமா? ஏந்தினா அந்த தரம் தளிர்கரமாக இருக்குமா? கூடாது. அவள் கரம் சூடான எதையுமே ஏந்தக்கூடாது. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா எடுத்துகிட்டு வரட்டும். அவளுக்கு அப்புறம் ஒரு சமையல்காரனை போட்டுட்டா போகுது. முதல் காஃபி அவனோடதாக இருந்தாலும் அடுத்த காஃபியாவது தன்னுடையதாக இருக்காதா? இருக்கும். என்ன இருந்தாலும் அவன் கொண்டு வர காஃபிக்கு ஈடாகுமா அவன் கொண்டு வர காஃபி? அவனோட கற்பனை குதிரை நிற்கவே இல்லை. அதற்குள்ள என்னடா நான் பாட்டுக்கு நிற்கிறேன், நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னான் அவங்க அம்மா. பொறுமை இழந்து சொன்னான். ஒன்றுமில்லம்மா, ஒன்றும் இல்லை என்று அவள் கையில் இருந்த காஃபியை வேண்டா வெறுப்பாக வாங்கி குடித்துவிட்டு சேவிங் செட்டும் கையுமாக கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றான் அவன். அங்கேயும் அவனுடைய பிம்பத்திற்கு பதிலாக அவளுடைய பிம்பமாக தெரிய வேண்டும். ஒருவேளை இல்லாதது எதுவும் இல்லாதவர்கள் யார் கனவிலும் வருவதில்லை என்கிறார்களே, அது உண்மையாக இருக்குமோ? அப்படி ஒருத்தி இருந்து இப்போ அவன் எனக்கு பின்னால் வந்து நிற்கிறாளோ? திரும்பி பார்த்தான். யாரையும் காணோம். எல்லாரும் தூங்கிக்கிட்டே கனவு கண்டா நான் வீழ்ச்சிட்டே கனவு காண்றேனா? என்ன மோசம், ரொம்ப மோசம். இப்படி தன்னைத்தானே கடிந்து கொண்ட வண்ணம் அவன் முகத்தை வழித்து கொண்டு திரும்பிய போது, ஏன்னா இந்த சனியும் ஞாயிறும் வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருமா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் அருணா. உனக்காவது வாரத்துக்கு ஒரு முறை வருது, எனக்கு மாதத்துக்கு ஒரு முறை தானே வருது என்றான் மோகன் வருத்தத்துடன். எதிர்பாராத நிகழ்ச்சிகள் கதைகளில் நிகழும் என்பதில்லை, வாழ்க்கையிலும் சில சமயம் நிகழ்வதுண்டு. அன்று வரை அதை நம்பாத மோகன் அன்று நம்ப வேண்டியதாயிற்று. ஆம், அவன் வேலை செய்யும் அலுவலகத்திலே அவனுக்கு முன்னால் வந்து காத்திருந்தால் அவன் கனவு கண்ணி. அதே சாயல், அதே அலங்காரம். ஆனால் குதிரைவால் கொண்டைக்கு பதில் பின்னல், போலி பூக்களுக்கு பதில் உண்மை பூ. அதே உடை, அதே நடை. ஆனால் கருப்பு கண்ணாடி கண்களில் இல்லை, கையிலே இருந்தது. ஆச்சரியம் ஒரு பக்கம், ஆனந்தம் இன்னொரு பக்கம். இந்த 2 உணர்ச்சிகளாலும் உந்தி தள்ளப்பட்ட அவன் தன்னை மறந்து அவளை நெருங்கினான். நெருங்கியதோடு நில்லாமல் நீங்கள் என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தவன் அதற்கு மேல் கேட்க முடியாமல் திணறினான். என்ன வேண்டும் உங்களுக்கு என்றாள் அவள். அவன் திணறினாலும் தான் திணறாமல் நின்று, ஒன்றும் வேண்டாம். உண்மையாவே நீங்கள் பெண்ணா? இல்லை. அவ்வளவுதான். எப்படி தோன்றுகிறது உங்களுக்கு? பெண்ணாக தோன்றுகிறதா இல்லை பேயாக தோன்றுகிறதா என்று இறைந்தாள் அவள். கோபித்து கொள்ளாதீர்கள், நேற்றிரவு உங்களைப் போலவே ஒருத்தி. என்ன? மேலும் மேலும் உளறிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களைப் போலவே என்பதற்கும் ஒருத்தி என்பதற்கும் உள்ள வித்தியாசம் கூடவா தெரியவில்லை உங்களுக்கு? மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்தால் போதும் என்று நினைத்தேன் நான். நீங்களோ உங்களைப் போலவே உள்ள இன்னொருத்திக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிறீர்கள். அவன் முடிக்கவில்லை. அதற்குள், வெறுமனே மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொன்னால் போதுமாடா, கன்னத்திலும் போட்டுக்கொள் என்று அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. மோகன் திரும்பி பார்த்தான். மணி வந்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் தானே அவன் வந்து தொலைய வேண்டும் என்று நினைத்த மோகன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், ஏண்டா மணி, இவங்களை தெரியுமா உனக்கு என்று சம்மந்தமில்லாமல் கேட்டு வைத்து அப்போதைய நிலைமையை எப்படியாவது சமாளிக்க பார்த்தான். அவனா அதற்கெல்லாம் விட்டு கொடுப்பவன்? எனக்கு அவரை தெரியவும் தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது என்று வெட்டு ஒன்று துண்டு 2மாக சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். அவள் மூக்கை உடைத்தாள். இவன் இடுப்பை உடைக்கிறானே பாவி என்று உள்ளூர திட்டிக்கொண்டே அவன் மறுபடியும் அந்த கனவு கண்ணியை நோக்கி திரும்பிய போது அவள் இருந்த இடத்தில் அவளை காணோம். அதற்குள்ளே எங்கே போயிருப்பாள்? முகத்தில் கேள்விக்குறியுடன் அவன் தன் அலுவலகத்தை 3 முறை சுற்றி வந்தபோது பியூன் பிச்சையாவுக்கு என்ன தோன்றிச்சோ என்னமோ, ஏதாவது ஒரு கோயிலை சுற்றினாலும் போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் உண்டு, ஆஃபீஸை ஏன் சார் அனாவசியமாக சுற்றுறீங்க என்றான்.
அதுதான் சமயம் என்று நினைத்த மோகன், அது இருக்கட்டும், கையில் கருப்பு கண்ணாடியோடு இங்கே ஒருத்தி நின்று கொண்டிருந்தாளே, அவளை நீ பார்த்தாயா என்று அவனையே விசாரித்தான். அதன் விளைவை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று. மாமா அம்மாவை சொல்கிறீங்களா? பரந்தாம ஐயா அறையில் இருக்கிறாங்க என்றான் அவன். அவர்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? தெரியுமே, இனிமே அவங்க இங்கே தான் வேலை பார்க்க போகிறாங்க. உண்மையாவா? ஆமாம் சார், ஆமாம். அவ்வளோதான். ஐயோடா அப்படின்னு கத்தனை போல் இருந்துச்சு அவனுக்கு. ஒரு மாதிரி அடக்கிக்கிட்டு அவனோட இடத்துக்கு போய் உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்துக்கெலாம் மல்லிகைப்பூ வாசம். அப்போது, இங்கே வரும் பெண்களை பார்த்தால் வேலைக்கு வருபவர்கள் போலவா தோன்றுகிறது, கல்யாணத்துக்கு வருபவர்கள் போல அல்லவா தோன்றுகிறது என்று யாரோ ஒரு கேட்டு பயல் உரிய வயதை கடந்துவிட்ட உளைச்சலால் முணுமினுக்க அவள் வந்தாள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையோடு வந்த அவள், கிடக்கிறான் அவன், உன்னுடைய மல்லிகைப்பூ மனமும் அவனுக்கு பிடிக்கலனா என்ன, எனக்கு பிடிக்குது, நீ வா என்று வரவேற்க வேண்டும் போல் தோன்றிற்று மோகனுக்கு. ஆனால் வரவேற்கவில்லை. எப்படி முடியும்? ஏற்கனவே கண்ட சூடை இன்னும் ஆறாமல் இருக்கும் போது. இந்த நிலையில் ஆசை முன்னால் தள்ள, அச்சம் பின்னால் இழுக்க அவன் தவியாய் தவித்து கொண்டிருந்த போது உதவி அதிகாரி வந்தார். அவன் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அவனுக்கு எதிர்த்தாற்போல் அவளை உட்கார வைத்துவிட்டு சென்றார். பழம் நழுவி பாலில் விழுந்துட்டது, இனிமேல் வாயில் போட்டுக்க வேண்டியதான் பாக்கி அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் துணிஞ்சு தன்னோட பார்வையை அவள் மேலே செலுத்தி பார்த்தான். ஆனால் அவளோ தன்னுடைய பார்வையை அவன் மேல் செலுத்தவே இல்லை. என்ன ஏமாற்றம், என்ன ஏமாற்றம்! எப்படியும் அவளுடைய கவனத்தை கவர்ந்தே விடுவது என்ற உறுதி பூண்டு அவன் கனைத்து பார்த்தான், இருமி பார்த்தான், தும்மி பார்த்தான். அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை அவனால். காது மந்தமாக இருக்குமோ என்றான். அவள் காதில் விழும்படி. புத்தி மந்தமாக இருக்குமோ என்றாள் அவள், அவன் காதில் விழும்படி. இப்படி முதல் நாள் போயிற்று. இரண்டாம் நாள் அவள் கவனத்தை கவருவது எப்படி என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போது அவளுக்கு பின்னால் இருந்த ஒரு ஜன்னல் அவனுடைய பார்வையில் பட்டது. உடனே ஒரு காகிதத்தை எடுத்து பந்து போல உருட்டி அதை ஜன்னல் வழியாக விட்டறிந்து, மன்னிக்க வேண்டும், குறி தவறிவிட்டது என்றான் அவன். இல்லை, குறி தவறாமல் தான் விழுந்திருக்கிறது என்றாள் அவள். இதை அவள் எந்த தொனியில் சொன்னாள் என்பதை புரிந்து கொள்ள அவன் முயன்று கொண்டிருந்த போது கன்னத்தில் விழுந்தது பலார் என்ற அறை. கலங்கினானா காதல் மன்னன்? இல்லை, இன்னொரு கன்னத்தையும் காட்டினான், இயேசுநாதரை பின்பற்றி. ஆனால் அவளோ அவனை இயேசுநாதராக்கவில்லை. அதற்கு பதிலாக, சி, நீயும் ஒரு மனிதனா என்று புகழ்ந்து புகழ்ந்து புழிந்து விட்டு போய்விட்டாள். இப்படி இரண்டாவது நாள் போயிற்று. அடுத்து மூன்றாவது நாள். உங்களுக்கு ஏதாவது தெரியவில்லை என்றால் என்னை கேளுங்கள், சொல்கிறேன் என்றான் அவன். முகழ்ச்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று மூதுரையில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து. இறங்கினாளா காதல் கண்ணி? இல்லை, எனக்கு ஏதாவது தெரியவில்லை என்றால் அது உங்களுக்கும் தெரியாமல் தான் இருக்கும் என்றால் சுட சுட. அவ்வளவுதான். அசைக்க முடியாத நம்பிக்கை சற்றே அசைய, ஏது ரொம்ப அதிக பிரசங்கியாக இருப்பா போருக்கே என்றான் அவனும் சுட சுட. யார் அதிக பிரசங்கி? என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அதிக பிரசங்கியா, நான் அதிக பிரசங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அமர்ந்திருந்த நாட்களை அப்பால் இழுத்து விட்டு விட்டு எழுந்து சொன்னாள். இது என்னடா வம்பா போச்சு, இவ எழுந்து நிற்கிற வேகத்தை பார்த்தா அந்த நாட்களையே தூக்கி தன் தலையில் போட்டாலும் போட்டுடுவா போருக்கே என்று பயந்த மோகன் தானும் அவளை தொடர்ந்து எழுந்து மெல்ல அங்கிருந்து நழுவ பார்த்தான். அப்போது, போடுற சண்டையெல்லாம் இப்பயே போட்டுடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வேண்டாம் என்று யாரோ சொல்வது அவர்கள் காதில் விழுந்தது. இருவரும் திரும்பி பார்த்தனர். பியூன் பிச்சையா சிரித்து கொண்டிருந்தான். அடுத்த எபிசோட் கை கொடுத்த தெய்வம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ஒரு புது சேனல். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. நன்றி.